السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹை பற்றி படிக்கிற கேட்கிற சபையில் அல்லாஹு தாலா எங்களை அமரச் செய்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய நம்முடைய தலைப்பு பேணுதலான வாழ்க்கையும் உலகப் பற்றின்மையும். இந்த பேணுதலான வாழ்க்கை என்பது அரபியிலே அல் வரா என்று சொல்வார்கள். அல் வரா, வரா என்று சொன்னால் பேணுதலாக வாழ்கிறது. அதே மாதிரி உலகப்பற்றின்மை என்று ஒன்று இருக்கிறது. உலகப்பற்றின்மை என்ற இந்த விடயத்தை அரபியிலே அஸ்ஸுஹுத் என்று சொல்வார்கள். அஸ்ஸுஹுத், அதாவது இந்த அல் வரா அஸ்ஸுஹுத் என்ற இந்த பகுதி பேணுதலான வாழ்க்கை உலகப்பற்றின்மை என்பதை பற்றி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற கருத்தை இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற நூலிலே இப்படி குறிப்பிடுகிறார்கள். உலக பற்றின்மை பேணுதலான வாழ்க்கை என்றால் மறுமைக்கு பயன் தராத விடயங்களை விட்டு நாம் ஒதுங்கி வாழ்வது. மறுமைக்கு ஒரு விஷயம், மறுமையில் நம்மளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றால், மறுமையில் நமக்கு பயன் தரவில்லை என்றால் அந்த விடயத்தை விட்டு வாழ்வதுதான் பேணுதல். அதுதான் வரா, அதுதான் ஜுஹுத். நாளைக்கு ஒரு விடயத்தை இந்த உலகத்தில் செஞ்சுட்டு மறுமையில் நாங்கள் கை சேதப்படக்கூடாது, நஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் விருப்பமானதை எல்லாம் செஞ்சுட்டு நாளை மறுமையில் போய் அது நல்லதா கெட்டதா என்று அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிற பொழுது அது கெட்டதாக எங்களுக்கு பாவங்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தால் அந்த நேரத்தில் மனிதன் கஷ்டப்படுவான், புலம்புவான். அப்போ எனவே அந்த மாதிரி மறுமைக்கு பயன் தராத, மறுமையில் எந்த பிரயோசனத்தையும் ஒரு மோமினுக்கு கொடுக்காத விடயங்களை விட்டு விடுவது தான் பேணுதலான வாழ்க்கை. அதே மாதிரி தான் மறுமையில் உங்களுக்கு எதெல்லாம் தீங்கிழைக்கும், தீங்கத்தரும், நரகத்தை பெற்றுத்தரும் என்று நீங்கள் பயப்படுறீங்களோ அதை அப்படியே விட்டு விடுவது. இந்த வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும் என்பதைத்தான் நாங்கள் இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பேச போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் எப்பொழுது உலகத்தின் மீது அளவு கடந்து மோகம் கொள்வானோ அப்பொழுது அவன் மறுமையினுடைய சிந்தனையை அவன் இந்த உள்ளத்தில் ஆழமாக வைக்க மாட்டான். ஒன்று. இரண்டாவதாக அவன் மரணிப்பதை வெறுத்து கொண்டே வாழ்வான். இந்த ரெண்டு விஷயம் வந்துடும். உலகத்தில் ஒரு மனிதன் அந்த உலகத்தில் வாழ்கிறத, உலகத்தில் அப்படியே நிரந்தரமாக இருப்பதை அப்படியே ஆசை வைப்பான். ஹுப்பு துனியா ஏற்பட்டு விடும். அதே போன்று கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுக்கிற நிலை ஏற்படும். இந்த ரெண்டும் ஏற்பட்டு அந்த மனிதன் ஹலால் ஹராம் பேணாமல் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏவியதை தடுத்ததை கண்டுகொள்ளாமல் வாழ ஆரம்பித்து விடுவானாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் இப்படியான ஒரு போங்கில இருக்கிற பொழுது நாளை மறுமையில் அவனுடைய விடயங்கள் குறித்து கேள்வி கேட்கப்படும் பொழுது, அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய ஏட்டிலே பல தீமையான, அவனுக்கு பிரயோசனமற்ற, அவனை நரகத்திலே தள்ளக்கூடிய விடயங்களை அவன் பார்ப்பான். அப்ப எனவே ஒரு மனிதன் எப்பொழுது உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை ஏற்பட்டு விடுகிறதோ அப்ப அவருக்கு மௌத்துல வெறுப்பு வரும். உலகத்துல ஹலால் ஹராம் பேண மாட்டார், பக்குவமா வாழணும், பேணுதலா வாழணும் என்று யோசிக்க மாட்டார். அப்படி வாழுகிற பொழுது, ஒவ்வொரு மனிதனும் இந்த நிலைக்கு மாறுகிற பொழுது
அந்த சமூகத்துக்கு ஏற்படுற சோதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? யூஷிகுல் உம்மம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور عدوكم المهابة منكم ولا يقذفن الله في قلوبكم الوهن قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت رواه أبو داود بإسناد صحيح. சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிகுல் உம்மமு அன் ததா அலைக்கும், அதாவது கலிமா சொன்ன முஸ்லிம்களை, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுபவர்களை பசிபிடித்த பசியோடு இருக்கிற மனிதர்கள் உணவை கண்டால், ஒரு உணவு கொடுக்கப்படுற பொழுது பசியோட ஒரு கூட்டம் பசியோடு இருக்குது. இப்போ அவங்க நெருக்கமானவர்கள், அந்த மக்கள் நெருக்கமானவர்கள், தங்களுக்குள்ள நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் இப்போ மிச்சம் பசியோடு இருக்கிற பொழுது உணவு தட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உணவு தட்டு அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது என்றால் இவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவரை அழைத்து கொண்டு எப்படி வேகமாக அந்த உணவு தட்டின்பால் வருவார்களோ, இந்த உதாரணம் விளைஞ்சா, பசியோடு இருக்கிறாங்க, தங்களுக்கு மத்தியில் நெருக்கமாக இருக்கிறவங்க பசியோடு இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு உணவு தட்டு கொண்டு வைக்கப்படுது. இப்போ ஒருவர் இன்னொருவரை அழைத்து கொண்டு எப்படி அந்த உணவை சாப்பிட்றதுக்கு வேகமாக செல்வார்களோ அதுபோன்று முஸ்லிம் என்ற காரணத்துக்காக பிற சமூகத்தவர்கள் முஸ்லிம்களை எதிர்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யூஷிகுல் உம்மம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கால காயிலுன் மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போமா, நாங்கள் கொஞ்சம் பேர் இருப்போமா, அப்போ முஸ்லீம்கள் குறைவானவர்களாக இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் இருந்தால் அதிகமாக இருக்கிறவர்கள் நசுக்குவார்கள், அடாவடித்தனம் அடக்குமுறைக்கு அவர்களை உட்படுத்துவார்கள், அநியாயம் செய்வார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் முஸ்லீம் என்ற காரணத்தினால் எதிர்ப்புகள் வரும், முஸ்லீம் என்ற காரணத்தினால் நோவினைப்படுத்தப்படுவீர்கள், முஸ்லீம் என்ற காரணத்தினால் அநியாயம் செய்யப்படுவீர்கள். இப்படியெல்லாம் இருக்கிற வேளையில் அந்த சஹாபி கேட்கிறார், அப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் இருப்போம், மின் கில்லத்தின் நஹ்னு மின் கில்லத்தின் யௌமைதின் யா ரசூலல்லாஹ், நாங்கள் கொஞ்சம் பேருமா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், எண்ணிக்கையில் கூட இருப்பீங்க. முஸ்லிம்களை பார்த்தால் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர் வலாகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், நீங்க எப்படி இருப்பீங்கண்டா, முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மழை பொழிந்தால், மழை பெஞ்சா வெள்ளம் வரும் தானே, வெள்ளம் வேண்டா சின்ன வெள்ளமோ பெரிய வெள்ளமோ, இப்போ தண்ணி இருக்கும், தண்ணி மழை பெஞ்சு தண்ணி அப்படியே சில இடங்கள்ல வழிந்து ஓடும். இப்ப தண்ணி ஓடுகிற பொழுது அந்த வெள்ளத்தில் மிதந்து வரும் சருகுகளை போன்று இருப்பீர்கள். அப்படின்னா என்ன, வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தை போலன்றும் சொல்ல இல்லை, வெள்ளத்துல இருக்கிற ஊத்தைகள் அழுக்குகள் இருக்குது, அது எங்க போகும், தண்ணி அடிச்சுட்டு எங்க போகுதோ அங்க போகும், தண்ணி அடிச்சு எங்க கொண்டு போகுதோ அங்க போகும். அப்ப தண்ணி அந்த வெள்ளத்துல இருக்கிற ஊத்தைகளை போல அழுக்குகளை போல நீங்க எங்கேயோ ஒரு திசையில் அடிபட்டு போவீங்க. வலகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே மிதந்து வருகிற சருகுகளை போன்று இருப்பீர்கள். அப்ப உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்காது, உங்களோட வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்காது, எங்க நீங்க அடிபட்டு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, யாரால இயக்கப்படுறீங்கன்னு தெரியாது. நான் இந்த உலகத்துல வாழ்ந்தா போதும் என்ற சிந்தனையோட வாழ்வீங்க, இந்த உலகமே லட்சியம் என்று வாழ்வீங்க. உங்களோட கருத்து, உங்களோட சிந்தனை, உங்களோட எண்ணம் எல்லாம் துனியாண்டு இருக்கும். ஏதோ ஒரு சக்தி உங்களை இயக்கி கொண்டிருக்கும், துனியாவுடைய மோகமாக இது உங்களை இயக்கி கொண்டிருக்கும். வலகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல் வல யன்ஸிஅன்னல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத மின்கும், உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து அல்லாஹ் உங்களை பற்றிய அச்சத்தை பிடுங்கி எடுத்து விடுவான். அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களோட எதிரிகளிடம் இருந்து உங்களை பற்றி உள்ள அச்சத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்து வல யக்ஸிஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்கும் அல் வஹன் வல யக்ஸிஃபன்னல்லாஹ் ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல வஹன் என்ற ஒன்றை சாட்டி விடுவான்.
அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹாபி கேட்டார், கால வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்றால் என்ன? அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ரெண்டு விடயங்கள் இருந்தால் முஸ்லிம் சமூகம் அடுத்தவர்களால் பாதிக்கப்படுவார், நோவினைப்படுத்தப்படுவார்கள், பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னார்கள். அதே போன்று ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ரெண்டு பண்புகளும் இருந்தால் அவனுடைய குறிக்கோள் துனியாவாகத்தான் இருக்கும், ஆகிராவாக இருக்காது. துனியாண்ட இருப்பார். அப்ப அப்படி வந்து விட்டால் அவர் இந்த உலகத்துல பேணுதல் என்ற ஒன்றில் இருக்காது, பேணுதல் என்ற ஒன்று இருக்காது, உலக பற்றின்மை என்ற ஒன்று இருக்காது. அப்ப இந்த ரெண்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கோழைகளாக மாறுவீங்க. இந்த ரெண்டும் இருந்துட்டால், ஒன்று ஹுப்பு துனியா, துனியாவின் மீது அளவு கடந்த மோகம், இந்த உலகத்தின் மீது அளவு கடந்த அன்பு. துனியாவை தேடுவது சம்பாதிப்பது தடை கிடையாது, ஆனால் அதன் மீது அளவு கடந்து மோகம் கொள்வது அது கூடாது. ஹுப்பு துனியா ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? வக்கராஹியத்துல் மௌத். வக்கராஹியத்துல் மௌத்துண்டா மௌத்த வெறுக்கிற நிலை, மௌத்த வெறுக்கிற நிலை. இந்த ரெண்டும் வந்து விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பேணுதல் வாரதுக்கு சாத்தியம் இல்லை, ஒரு சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்பது ஒரு மனிதனுடைய கையில் இருக்க வேண்டுமே தவிர கல்பில் இருக்கக்கூடாது. கல்புக்குள்ள போட்டு அப்படியே உலகம்தான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி? குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல். உலகத்தில் நீ வழிப்போக்கனை போன்று, அந்நியனை போன்று நீ வாழ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலை அடைந்தா மாலை எதிர்பார்க்காதீங்க, மாலை அடைந்தா காலை எதிர்பார்க்காதீங்க. இதான் மனிதனுடைய வாழ்க்கை. மாலி வலி துனியா இல்லா கராகிபின் இஸ்தல்லல்ல தஹ்த ஷஜரா. எனக்கும் இந்த துனியாவுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்னென்றால், ஒரு பிரயாணி பிரயாணம் செய்கிறார், பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மரத்தை காணுகிறார், நிழலுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்காக மரத்தின் நிழலில் கொஞ்ச நேரம் இருக்கிறார், ஓய்வெடுக்கிறார். அதை விட்டு மீண்டும் அவருடைய பயணத்தை தொடங்குகிறார். இது போன்றுதான் துனியாட வாழ்க்கை. துனியா நாம் வாழ வந்த இடம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சு வரணும். துனியா என்பது நாம் வாழ வந்த இடம் இல்லை, வாழ்க்கையை தயார் செய்வதற்கு வந்த இடம். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி ஹலகல் மௌத், அல்லாஹ் மௌத்தத்தை முதல்ல சொல்றான். மௌத்தை படைத்ததும் ஹயாத்தை படைத்ததும் உங்களில் அழகிய அமல் யார் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக. அப்ப அல்லாஹ் மௌத்த சொல்றான். ஒரு மனிதன் மௌத்தானால் அதுக்கு பிறகுதான் ஹயாத். இது ஹயாத், வாழ்க்கை என்பது. அல்லாஹ் இதை சொல்லும்போது சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். வமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொற்ப இன்பம். மறுமையினுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஹயாத்துன்னு சொல்றான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில ஒரு மனிதன் வாழுகிற பொழுது இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ வேண்டும், மறுமைக்காக வாழ வேண்டும். நாம் உலகத்தில் வாழுகிறோம், உலகத்துக்காக வாழ்கிறோம். சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். இது அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். அவங்க உலகத்துல தான் வாழ்ந்தாங்க, சிந்தனையெல்லாம் மறுமை. நாங்க உலகத்துல வாழ்றோம், உலகத்துக்காக வாழ்ந்து முடிக்கிறோம். என்ற வாழ்க்கை யாருக்கு? என்ற வாழ்க்கை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. என்ற ஹயாத்து, என்ற மௌத்து, என்ற வணக்கம், என்ற வழிபாடு, எது எல்லாமே அல்லாஹ்வுக்கு. இந்த துனியாவில் நான் எதற்காக வந்தேன்? அல்லாஹ்வுக்காக வாழ வந்தேன். அப்ப இந்த உலகத்துல வாழ்ற ஒரு மனிதனுடைய எண்ணம் எல்லாம், என்னுடைய வாழ்க்கை மனைவிக்காக, என்னுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கை குடும்பத்துக்காக, என்னுடைய வாழ்க்கை தொழிலுக்காக என்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அவன் நஷ்டப்படுவான், கைசேதப்படுவான். இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி என்ற தொழுகை, வ நுசுகி என்ற வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய என்னுடைய மரணம், வ மமாதி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தானது.
அப்ப இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ், அதுல யாருக்கும் இணை கிடையாது, துணை கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் துனியாவை சரியாக புரிந்து கொண்டால் அவன் துனியாவை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்ப்பான், அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பான். இல்லைன்னா துனியாவை கல்புக்குள்ள கொண்டு வந்துருவான். இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலகத்துல வாழ்றதை கல்புக்குள்ள கொண்டு வந்துருவான். அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70 கலீல் மா யதஜாவஸூன். அதாவது இந்த உம்மத்தில கால அளவு, வாழ்க்கையினுடைய எல்லை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான். சராசரி அதுதான். கொஞ்சம் பேர் அதை தாண்டி போவாங்க. ஆனால் நாம் இந்த 60 வருட வாழ்க்கை, 50 வருட வாழ்க்கை, 70 வருட வாழ்க்கையில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا, உங்களை நாங்க விளையாட்டுக்காக படைச்சோம் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? وأنكم إلينا لا ترجعون, நீங்கள் எங்களின் பால் மீண்டு வரமாட்டீர்கள் என்று நினைக்கிறீங்களா? அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, மனிதன் அப்படியே சும்மா படைச்சு சும்மா அப்படியே விடப்பட்டான், மனிதன் அப்படியே சும்மா வெறுமனே விடப்படுவான் என்று அவன் நினைக்கிறானா? திரும்பி அல்லாஹ்ட்ட போக மாட்டான், திரும்பி அல்லாஹ் இடத்துல வரமாட்டான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறானா? மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவார்கள் என்று அவன் நம்பாமல் இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், யஹ்சபுல் இன்சான், மனிதன் எண்ணிக்கொண்டானா அன் யுத்ரக சுதா, இப்படியே உற்றுவோம் என்று. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவான், அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செல்லப்படுவான். ஆனா இந்த உலகம் உங்களை பராக்காக்கி கொண்டே இருக்கும். இதா மலக இப்னு ஆதம் வாதியானி மின் ذهبின் லஷாசாலிதா, ஆதமுடைய மகனுக்கு 2 தங்கத்தாலான ஓடை இருந்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான், இன்னும் இன்னும் என்று ஆசை வைப்பான். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹாக்கும் அத்தகாசுர், அல்ஹாக்கும் இன்னும் 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 அதிகப்படுத்தணும் தேடணும் என்பது உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கி கொண்டிருக்கிறது. எதுவரை? அடுத்த வருஷத்தோட நிறுத்திட்டு இபாதத்துல காலத்தை கழிப்போம், அடுத்த இன்னும் 50 வருஷத்தோட 60 வயசோட பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்து நம்ம பள்ளிக்கு ஆகிருவோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது சாத்தியமாகாது. அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகமாக 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 என்று தேடுவது, சம்பாதிப்பது உங்களை அல்லாஹ் விட்டும் பராக்காக ஆக்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது. எதுவரை? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் உங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை, கபறுகளை சந்திக்கும் வரை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாயை, கண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யம்லவு ஃபாஹு இல்ல துராப் லா யம்லவு ஐனஹு இல்ல துராப். இந்த உலகம் வேணும் உலகம் வேணும் என்று தேடி 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 அவனுக்கு 2 தங்கத்துல ஓடை இருந்தாலும் 3வது ஒன்று ஆசை வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும் என்று சொன்னாங்க. அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுவரை, கபருக்குள்ள கொண்டு வைக்கப்படுகிற வரை அவன் துனியா துனியா என்றே இருப்பான். இப்ப துனியாட மோகம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டால், துனியாவுடைய ஆசை ஒரு மனிதனுக்கு வந்துட்டால், துனியா நாளைக்கு மறுமையில் அதுக்கு கேள்வி கணக்கு இருக்குது என்ற சிந்தனை இல்லை என்றால் அவன் ஹலால் ஹராத்தை அவன் பேண மாட்டான். இங்கதான் நிறைய பேர் தொழுகையில பேணுதலாக இருப்பார்கள், 5 நேரம் தொழுவார்கள், இந்த பேணுதல் இருக்கும், குர்ஆன் ஓதுறதுல பேணுதல் இருக்கும், அவர்களுடைய வேற சுன்னத்தான வணக்கங்களை பேணுதல் இருக்கும். ஆனால் ஹலால் ஹராம், சம்பாதிப்பு, உணவு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய சம்பாத்தியம், அவருடைய வியாபாரம், தொழில், இதுல பேணுதல் இருக்குதா என்றால் இதில் அதிகமானவர்கள் பேணுதல் காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியாத நிலைதான். இல்லா மாஷா அல்லாஹ், இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின் வ பைனஹுமா உமூரு முஷ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீரு மினன் நாஸ் ஃபமன் இத்தக ஷுபஹாத் فقد استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام كالراعي يرعى حول الحمى يوشك أن يرتع فيه ألا وإن لكل ملك حمى ألا وإن حمى الله محارمه ألا وإن في الجسد لمضغة فإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இன்னல் ஹலால பையின், ஹலால் தெளிவானது, ஹலால் தெளிவானது. வல் ஹராம் பையின் வைன்னல் ஹராம பையின், ஹராம் தெளிவானது. ஹலாலும் தெளிவாயிருக்குது, ஹராமும் தெளிவாயிருக்குது. அதற்கு இடையிலே வபைனஹுமா உமூரு முஷ்ஷபிஹாத், அதற்கு இடையிலே சில சந்தேகத்துக்குரிய விடயங்கள் இருக்கிறது, சில சந்தேகத்துக்குரிய விடயங்கள் இருக்கிறது. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் இந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களை விட்டு விடுவாரோ, அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களை விட்டு விடுவாரோ, அவர் தனது மார்க்கத்தை மானத்தை பாதுகாத்துக் கொள்வார். ஃபக்கத் இஸ்தபர அலி தீனிஹி வ இர்திஹி, தன்னுடைய மார்க்கத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். வமா வகா ஃபி ஷுபஹாத், ஷுபஹாத்துக்குள்ள நுழைந்து விடுவாரோ, சந்தேகத்துக்குரியது எது சந்தேகமா இருக்குதோ அதை விட்டுறணும், அது பேணுதல். சந்தேகமா இருக்குதா விட்டுருங்க. வமா வகா ஃபி ஷுபஹாத் வகா ஃபில் ஹராம், யார் சந்தேகத்துக்குள்ள போவாரோ ஹராத்துக்குள்ள போயிடுவார், ஹராத்துக்குள்ள போயிடுவார். அன்புக்குரிய சகோதரர்களை இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. சுபஹாத் என்று ஒன்று இருக்கிறது, சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. இதற்குள்ள ஒரு மனிதன் போய்விட்டால் அந்த மனிதன் ஹராத்துக்குள்ள நுழைந்து விடுவார். எப்பொழுதும் சலபு சாலிகள் சொல்வார்கள், உங்களுக்கும் ஹராத்துக்கும் இடையில ஒரு திரை, ஒரு வெளியை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க போர்டர்ல போயிடுவானா, ஹராத்துல போர்டருக்கு போயிடுவானா, போய் ஹராத்துக்குள்ள போயிருவீங்க. அதனால தள்ளியே இருங்க. அதனாலதான் சொல்லுவார்கள், ஹலாலான விடயங்களிலும் மேலதிகமா உள்ளது இருக்குதே, உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னு இருக்குதே, அதை நீங்கள் விட்டு விடுவது பேணுதல் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில ஹலாலான விடயங்களை கூட நாங்க விடுகிறோம். காரணம் என்ன? அது ஹராத்துக்குள்ள போய்விடக்கூடாது என்பதற்காக. ஒரு இடத்துல நீங்க 4 பேர் நல்ல விஷயம் பேசிட்டு, இப்ப உங்களோட மனசு சொல்லுது, இங்க போனா 5 நிமிஷம் நல்ல விஷயம் பேசுவாங்க, அதுக்கு அடுத்ததெல்லாம் யாரை பத்தியா புறம் பேசுவாங்கண்டா. இப்ப நீங்க ஆரம்பத்துல அந்த 5 நிமிஷம் கூட நீங்க போறதுக்கு உங்களுக்கு அனுமதி நீங்க உங்களோட உள்ளத்துக்கு கொடுக்க இல்லைன்றால் இதுதான் பேணுதல். ஏன்னா நீங்க போனீங்கன்னா அங்க உண்மையிலே அந்த டைம்ல மார்க்கம் தான் பேசுவாங்க, அந்த டைம்ல நல்ல ஹதீஸ் தான் போகும். அதுக்கப்புறம் ஷைத்தான் ஒரு 5 நிமிஷம் பேச வச்சுட்டு மார்க்கத்தை, அதுக்கு அடுத்ததெல்லாம் கீபத் புறம் பேச வைத்து விடுவான். இப்ப நீங்க அதை தவிர்த்து விடுங்க அந்த சபையை. இது பேணுதல். அல்லாஹு தாலா என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு வரையறை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மார்க்கத்தின் அடிப்படையில் வரையறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் தடுத்த விடயங்களை தாண்டி ஒரு மனிதன் போய்விடக்கூடாது. உள்ளத்தை அவன் பக்குவப்படுத்தினால்தான் அது சாத்தியமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல கடைசியில, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, உங்களோட உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது, உடல்ல ஒரு சதை கட்டு இருக்கிறது. ஃபைதா ஸலஹத், அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத், அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டு விடும். அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளம் தான் ஒரு மனிதன் அதை பக்குவப்படுத்தினால், அந்த உள்ளத்தை அவன் நெறிப்படுத்தினால், அந்த உள்ளத்துக்கு பயிற்சி கொடுத்தால் ஹராத்துக்குள்ள போக மாட்டார், ஹராத்துக்குள்ள நுழைய மாட்டார், ஹலாலோடு அவருடைய வாழ்க்கையை கழித்து செல்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுபஹத்தான விஷயங்களுக்குள்ள, சந்தேகத்துக்குரிய விஷயங்களுக்குள்ள ஒரு மனிதன் பார்க்கிறார், வியாபாரம் செய்கிறார். இதை நாம் இந்த இடத்துல ஃபத்வா கேட்கறதுக்கு அறிஞர் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யறது? மனசுல சந்தேகமா இருக்குதுன்னா விட்டுருங்க, இதை எடுக்கிறதா இல்லையாண்டா சந்தேகம் வருதா விட்டுருங்க. இப்ப இது ஹலால்னு தெளிவா விளங்குது, சில விடயங்கள் உங்களுக்கு ஹலால்னு தெரியும், சில விடயங்கள் ஹராம்னு தெளிவா தெரியும், சில விடயங்கள் உங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப யார்ட்டையும் கேட்க முடியாது, தெளிவான ஒரு ஃபத்வா இப்ப எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப நான் என்ன செய்யறேன்ற ஒரு தீர்மானம் வந்துட்டால், ஒரு யோசனை உங்களுக்கு இருந்தால், நீங்க அதை விட்டு விடுங்க, சுபாத்துல விட்டு விடுங்க, ஹராத்தை விட்டு விடுங்க. குறிப்பாக ஒரு மனிதன் ஹராத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை நுழைத்து விட்டால், 1 ரூபாயாக இருந்தாலும் ஹராத்துக்குள்ள போய்விட்டால் அவனோட வாழ்க்கையில இருந்து பரக்கத்தில் எடுபட்டு போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இந்த ஹலால் ஹராம் என்ற விஷயத்தில், ஒரு மனிதன் வியாபாரம் என்ற விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவன் தெளிவாக பேணுதலாக இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு எதை அல்லாஹ் ஏவுனானோ அதைத்தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான். ரசூல்மார்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னான்? யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா,
ரசூல்மார்களே நீங்க நல்லதை சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. நல்லதை சாப்பிடுங்க. குலு மினத் தையிபாத்தி வஅமலு சாலிஹா. நீங்க நல்லதை சாப்பிடுங்க. நல்லதுன்னா என்ன? ஹலாலானதை புசியுங்கள், சாலிஹான அமலை செய்யுங்க. ஹலாலானதை சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. இதே விஷயத்தை தான் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அங்க யா அய்யுஹர் ருசுல், இங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தையிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்த ரிஸ்கில இருந்து நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், புசியுங்கள். அப்ப ரசூல்மார்களுக்கு சொன்னது தான் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஹராமானதை சாப்பிட்டுட்டு நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டால் அது கபூல் ஆகாது, அது கபூல் ஆகாது. நிறைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். அவர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு, ஜகாத் கொடுப்பாரு, தொழுவாரு, ஆனா அவருடைய பொருளாதாரத்தில் வட்டி இருக்கிறது, அவருடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்திருக்கிறது, அவருடைய பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான விடயத்தை சம்பாதித்து ஹராமான வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதர், தன்னுடைய உடம்பு அப்படி வளர்த்த ஒரு மனிதர் எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வார்? அல்லாஹ்வுடைய அருளை எப்படி பெற்றுக்கொள்வார்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல, இந்த ஹதீஸிலே சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி போட்டு இந்த வசனத்தையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்திட்டு பின்னால் அதுக்கு பின்னால சொன்னாங்க, சும்ம ذكر الرجل, பின்பு ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் விவரித்து சொல்கிறார். இப்படி ஒரு மனிதர், சும்ம ذكر الرجل, ஒரு மனிதரை பத்தி சொன்னாங்க, யுதீலு ஸஃபர், அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார். யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம் செய்கிறார். இரண்டாவது அஷ்அத வ அக்பர், அஷ்அத வ அக்பர், அஷ்அத அவர் தலைவிரி கோலமாக புழுதி மேனியெல்லாம் உடம்பெல்லாம் புழுதி படிந்த நிலையில் ஒரு நீண்ட பயணம் செய்கிறார். இரண்டாவது அஷ்அத வ அக்பர். மூன்றாவது யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார், வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார். துஆ கேட்கும் பொழுது கையை உயர்த்துவது என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு அடையாளம், ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு காரணி. அப்ப யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார். யா ரப் யா ரப் என்று அழைக்கிறார். நாலாவது யா ரப், என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று அழைக்கிறார். அழைத்து அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறார். இதை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு சாப்பிடுறது ஹராம், அவர் சாப்பிடுகிறார், ஹராத்தை சாப்பிடுகிறார். வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிப்பது ஹராம், அவருடைய குடிபானம் இருக்குது அது ஹராம், சாப்பாடு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம். வமல்பசு ஹராம், அவருடைய ஆடை அதுவும் ஹராமாக இருக்கிறது. வகுஸ்ய பில் ஹராம், ஹராத்தாலை தன்னுடைய வயிறை உடம்பை நிரப்பியும் இருக்கிறார். இப்படி ஹராத்தால வயிறை உடம்பை நிரப்பிய மனிதர் கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், ரெண்டு மாதிரி வருது, அவருக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் துஆ கேட்டால் எப்படி அல்லாஹ் விடை கொடுப்பான்? அல்லாஹ் விடை கொடுக்க மாட்டான், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய துஆ? எப்படிப்பட்ட மனிதர்? அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார், அப்படி இருந்தும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக சொல்வது என்ன? ஏன் இந்த 4 விஷயத்தையும் சொன்னாங்கண்டா, முதலாவது யுதீலு ஸஃபர், ஒரு மனிதர் பிரயாணியாக இருந்தால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிற பொழுது துஆ செஞ்சா அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் பிரயாணியாக இருக்கிறார், நீண்ட பிரயாணம் செய்கிறார், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பம், ஆனால் அவருடைய துஆ ரிஜெக்ட், நிராகரிக்கப்படுது. காரணம் என்ன? அவர் ஹலால் ஹராம் விஷயத்துல பேணுதல் கிடையாது, ஹராத்தை சாப்பிட்டு விடுகிறார். வியாபாரத்துல ஹராத்மான முறையில சம்பாதிச்சு அவர் சாப்பிட்டா அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம் பிரயாணம், ஆனாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாவது அஷ்அது அக்பர், ஒரு மனிதன் தலைவிரி கோலமா புழுதிப்பட்ட நிலையில, அந்த கஷ்டமான நிலையில ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப அஷ்அத வ அக்பர் மத்ஃபூஅன் பில் அப்வாப் ல வக்ஸம் அலா அல்லாஹி ல அபர்ரா, எத்தனையோ பட்டை தலையோட புழுதி படிந்த மேனியோடு யாருமே கண்டுகொள்ளாத நிலையில இருக்கிற சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டா அல்லாஹ் உடனே கபூல் செய்வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த மனிதர் இருக்கிற நிலை, மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலை,
பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய துவா நிராகரிக்கப்படுது. யமுத்தியதையில சமா, கையை உயர்த்தி துவா கேட்கிறார். அல்லாவின் பால் கையை உயர்த்தினால் அந்த கையை வெறும் கையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி கையை உயர்த்தி கேட்பது துவா கபூலாகுவதற்குரிய காரணியாக இருந்தாலும் அந்த துவா நிராகரிக்கப்படுகிறது. மூன்றாவது, நான்காவது, யா ரப் யா ரப் என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைத்து கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதுக்கு பதில் கொடுப்பான். அந்த கையை வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். முதலாவது, அந்த மனிதன் கையை உயர்த்துகிற பொழுது அந்த கையை வெறும் கையாக விட மாட்டான் அல்லாஹ். அதே மாதிரி யா ரப் என்று அழைத்தால் அந்த அழைக்கிற மனிதனை அல்லாஹு தஆலா அப்படியே வெறும் கையோடு விடமாட்டான். அப்படி அல்லாஹ் நிராகரிக்காத துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற 4 சந்தர்ப்பங்கள்ல இந்த மனிதன் இருந்து துவா கேட்டாலும் அவனுக்கு துவா கபூல் ஆகாது. காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய மத்அம், அவன் சாப்பிட்றது ஹராம்னு சொன்னாங்க. சாப்பிட்றது ஹராம்ண்டா என்ன? இதை தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். நாங்க வியாபாரம் செய்யறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம் என்றா அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராமானவைகள் உள்ள வருதா? இதுல பல வகையில நாங்க பார்க்கணும். ஒன்று, இவர் வட்டியோட சம்பந்தப்படுறார் என்றால் அவருடைய பொருளாதாரத்துல ஹராத்தை கலந்து விட்டார். இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, இவருடைய துவா கபூல் ஆகாது. எவ்வளவு எத்தனை வருஷம் எங்க போய் காபத்துல்லாவுல போய் எங்க போய் கேட்டாலும் துவா கபூல் ஆகாது. வட்டியோட சம்பந்தப்பட்டு விட்டார். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்கிறார், அளந்து நிறுத்து கொடுப்பதில் மோசடி செய்கிறார். அதாவது விலையுடைய விஷயத்துல, விற்கிற விஷயத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றுகிறார். இதெல்லாம் ஹராம் கலக்கிற விஷயங்கள். அதே மாதிரி தான் போதை பொருளை வியாபாரம் செய்கிறார். போதை பொருள் பாவிக்கிறது மட்டுமல்ல ஹராம், விற்கிறது ஹராம். சிகரெட் குடிக்கிறது ஹராம், விற்கிறது ஹராம். நாங்க குடிக்கிறது இல்லை, நாங்க விற்கிறோம். எந்த கடைகளில் சிகரெட் விற்கப்படுகிறதோ, மதுபானம் விற்கப்படுகிறதோ, வெற்றிலையோடு போயிலை சேர்த்து விற்கப்படுகிறதோ, இதெல்லாம் ஹராம். அதுல வார 1 ரூபாய் நீங்க ஹோட்டல்ல 2 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு, இதுல ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா முழு பணமும் ஹராம் ஆகி விடுகிறது. ஹராம் கலந்து விட்டது. அந்த பணம் ஹலாலா இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஹராம் கலந்த பின்னால, ரெண்டும் ஒன்னோடு ஒன்று கலந்த பின்னால உங்களோட துவா கபூல் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வட்டி ஒரு 20 ரூபா தானே, வட்டி ஒரு 50 ரூபா தானே, ஹராத்துல சம்பாதிச்சது 100 ரூபா தானே. இதெல்லாம் நாங்க ரொட்டியும் சமோசாவும் பெட்டிஸும் எடுத்து சம்பாதிச்ச காசு பிரிச்சு வைப்பீங்க. ஹராமும் ஹலாலும் சேர்ந்து விட்டது. ஹராம். இந்த காசு எடுத்து கொண்டு வந்து நீங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்க. அந்த குடும்பத்துக்கு அதுல கறி வாங்குவீங்க, சோறு வாங்குவீங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, மனைவியையும் ஹராத்தை சாப்பிட வைப்பீர்கள். அதற்குரிய பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஏன் இந்த பேணுதல் இல்லைன்னு சொன்னா துனியாவை பத்தியே யோசிப்பாங்க. அல்லாஹ் நாளை கேள்வி கணக்கு கேட்பானே என்பதை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. துவா கபூல் ஆச்சா இல்லையா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. என்ன இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவருடைய யோசனை எல்லாம் இன்றைக்கு நான் சம்பாதிக்கணும், அதை விட கூட நாளைக்கு சம்பாதிக்கணும் என்று இருப்பார்கள். அப்படி இருந்தால் இந்த உலகத்துல அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் எந்த கடைகளில் எல்லாம், எந்த ஹோட்டல்கள் எல்லாம் நீங்க நல்லதான் செய்றீங்க, விற்கிறீங்க, வியாபாரம் செய்றீங்க, ஆனா அதுல ஹராம் கலந்து விடக்கூடாது, வட்டி பணம் சேர்ந்து விடக்கூடாது. ஏமாற்றுகிற பணம், அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு நீங்க சேர்த்து வைக்கிற பணம் அது ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராம் என்றா சாப்பிடுறது ஹராம் என்றா என்ன அர்த்தம்? ஒன்று சம்பாதிச்சு சாப்பிடுறது, சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறது. இப்படியான ஹராத்தில் உங்கள் வியாபாரம் இருக்குமாக இருந்தால், அடுத்தது அவரு உம்ராக்கு போவார், ஹஜ்ஜுக்கும் போவார், ஆனால் கடன் கொடுக்க இருக்குது, கொடுக்க இல்லை. கடன் எடுத்தார், கொடுக்க இல்லை. கடன் எடுத்து அவர் கொடுக்கவில்லை. நாங்க ஏன் கடனை பத்தி அடிக்கடி பேசணும் என்றா, கடன் சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே. இந்த உலகத்துல நீங்க ஷிர்க் இல்லாம நீங்க மரணிச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். ஆனால் ஹுகூக்குல் இபாத் ஒன்று இருக்குது. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல அல்லாஹ் கை போட மாட்டான், அந்த அடியார்களோட விட்டுருவான். நீ மன்னிச்சால் நான் மன்னிப்பேன், இல்லைன்னா நான் மன்னிக்க எனக்கு முடியாது என்று அல்லாவே சொல்லிட்டான். அல்லாஹ் அதை ஹராமாக்கிட்டான் தனக்கு. அல்லாஹ்க்கு ஹராம் ஹலால் ஒன்று கிடையாது. அல்லாஹ் விரும்பி தனக்கு ஒரு வரையறையை வச்சுட்டான். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. அபூதர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் வருது எப்படி என்ற ஹதீஸுல் குதுஸில, என்னுடைய அடியார்களே, யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி
வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு, நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை என் மீது ஹராமாக்கி கொண்டேன். இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை. அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஒருத்தருக்கு இன்னொரு ஆள் கடன் கொடுக்கணும் என்றா அந்த குறித்த நபர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ஹராம். எப்படி தப்ப முடியும்? ஒரு ஷஹீத் உலகத்தில் மரணிக்கிறதுல ஒரு மனிதனுடைய உச்சகட்ட ஒரு நல்ல மரணம் என்றா ஷஹாதத், வீர மரணம். போர்க்களத்தில் வெட்டப்பட்டு அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி, அவருடைய முதல் சொட்டு ரத்தம் கீழே விழுறதுக்கு முன்னாடி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லாம் மன்னிக்கப்படும் பாவங்கள்ல. ஆனால் இல்ல தைன், கடனை தவிர. கடன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். குறித்த நபர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 1 ரூபாயும் கடந்தான், 1000 கடந்தான், லட்சமும் கடந்தான், கோடியும் கடந்தான், அடுத்த மனிதர்களுடைய விடயத்தில எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், அது பேங்கில் எடுத்தாலும் கடந்தான், அது முதல்ல வட்டியின் அடிப்படையில் ஹராம் ஆயிரும். இந்த வாழ்க்கை இருக்கிறதே அதிகமாக இன்றைக்கு தேவைக்கு எடுக்கிற கடன்கள், உண்மையிலே தேவை இருக்குது, சில போல அவர் கொடுக்க முடியாது என்றால் அந்த குறித்த நபர் அவருக்கு தவணை கொடுக்கிறது, மன்னிப்பது, அதுக்கு வேற சிறப்பு இருக்குது. ஆனால் இன்று அதிகமான கடன் ஆடம்பரத்துக்காக. என்ற பிள்ளைக்கு அவர்கிட்ட காசு இருக்குது 2 லட்சம், சர்வசாதாரணமாக ரசூலோட சுன்னாவை பேணி அழகா ஒரு வலிமாவை கொடுத்தோ, அந்த ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தா அப்படி லேசா சின்னதா கல்யாணம் முடிக்கலாம். பேருக்கும் புகழுக்கும் இன்னொரு 10 லட்சத்தையும் கடன் வாங்கி இப்படி நீங்க திருமணம் முடித்தால் இந்த கடன் எல்லாம் ஆடம்பரத்துக்காக எடுத்த கடன். இது இப்படியா கடன் பெறுவதே மூல குற்றம். ஆடம்பரத்துக்கு, வீண் விரயத்துக்கு இப்படி கடன் எடுக்கிறதே பெருமைக்கு, பேருக்கு, புகழுக்கு. அவங்க இப்படி இருக்கிறாங்க, அதனால் நாங்களும் அதை விட டபுள் மடங்கு செய்யணும். ஏன் இது கடன்காரனாக ஆக்கி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி. எத்தனையோ கடன்காரர்களுடைய நிலையை பார்த்தால் அவர் கடன் எடுத்து அந்த டென்ஷன்ல இருந்து 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 மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி போற ஒரு நிலை. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனைவிமார்களை தவிர அதிகமான மனைவிமார்களை எடுத்துக்கொண்டால் கணவனை போட்டு கடன் வாங்க வைக்கிறது. ஒரு நல்ல மனைவிக்குரிய ஒரு அடையாளம் தன்னை கணவன் கடன் வாங்காம பார்த்து கொள்ளுது. ஆனா கணவனும் கரெக்டான நல்ல மனிதனாக இருக்கணும். அது அவர் ஊதாரி பத்தனம் பண்ணிக்கிட்டு அங்கங்க எல்லா இடத்துக்கும் தர்மம் செய்வார், கொடுப்பாரு, பேரும் புகழுக்கும். ஆனா குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டார், குடும்பத்துக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். இது பிழை, இது ஆண்கள்ல உள்ள பிழை. ஆனால் ஆடம்பரத்துக்காக தூண்டி 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 தண்ட கணவன் எல்லா இடத்துலையும் கடன் பெற்று கடனை எடுத்து 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 கடைசியில் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது என்பது மிகப்பெரிய துரோகம், அநியாயம். நல்ல மனைவி தண்ட கணவனை கடன் எடுக்க விடாம பாதுகாக்கிற ஒரு பெண் தான் நல்ல மனைவி. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடன் இருக்கிறதே, நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ராக்கு போங்க, எங்க வேண்டாலும் போங்க அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனா கடன் வச்சுட்டு போவாதீங்க. கடன் இருந்தா கடனை கொடுங்க. நீங்க சில பொழுது ஹஜ்ஜு செய்யாம மரணிச்சிட்டீங்க, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். நீங்க உம்ரா செய்யாம நீங்க மரணிச்சிட்டீங்க, அல்லாஹ் கேட்க மாட்டான். உங்களுக்கு கடமை இல்லை, ஏன்னா காசு உங்களோட கையில இருந்தா போங்க, இல்லாம கடன் வாங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, கடனை எடுத்து வச்சிருப்பாரு, ஆனா இவரு அந்த சமூகத்துல பெரிய அந்தஸ்துக்குரியவராயிருப்பார். அன்புக்குரிய சகோதரிகளே, கடன் கொடுக்காமல் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த இடத்துல அவன் வந்து யா அல்லாஹ் இவன் என்னை கடனை தந்தை ஆகணும் யா அல்லாஹ் என்று நின்றால் நீங்க எப்படி கொடுப்பீங்க? எப்படி காசை கொடுப்பீங்க? எனக்கு எடுத்த கடனை இவன் தரணும்னு அங்க அல்லாஹ்வுக்கு முன்னால நின்றா அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் யாருக்கும். அங்க நீதி மட்டும்தான் செயல்படுத்தப்படும். அப்ப அந்த இடத்துல நாங்க மாட்டிக்கொள்ளும் சகோதரர்களே. எனவே நாம் இந்த விடயத்துல தெளிவாக இருக்கணும். கடனை எடுத்து நீங்க என்ன, நிறைய பேர் மாஷா அல்லாஹ் அவரை பார்த்தா நல்ல நல்ல சூரத்தா, நல்ல சுன்னத்தை பேணி நல்ல வாழ்க்கையில எல்லாம் பார்க்கிற அவர உடல் அமைப்பு, அவருடைய வணக்க வழிபாடுகள்லாம் பேணுதலா இருக்கும். ஆனா பேணுதல் உண்மையில் எங்க வரணும்? காசு பணத்துல விஷயத்துல, அடுத்தவன் ஹக்குட விஷயத்துல, அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல, இதெல்லாம் ஹராமா இருந்தா துவா கபூல் ஆகாது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல போய் நிக்கணும் முன்னுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் கேட்கிறாங்க, அந்த ஹஜ்ஜுடைய காலம் வாரதுனால இந்த உதவியா எல்லாம் கடன் வாங்கி கொடுக்கலாமாண்டு. யாரும் உங்களுக்கு கடன் வாங்க சொன்னது? கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன தேவை? இஸ்லாம் ஏன் எப்படி அதை சொல்லுது உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு? கடனை எடுத்தால், கடனை எடுத்து நீங்க உதவியா கொடுத்துறீங்க. இப்ப கடன் நீங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எடுத்து நீங்க உதவியா கொடுத்துறீங்க. இப்ப நீங்க கடன் கொடுக்காம பின்னால கஷ்டப்படுறீங்கண்டா
நாளை மறுமையில சில வேளையில இந்த கடன் உங்களை நரகவாதி ஆக்கிரும். ஆனால் உதவியா கொடுக்காட்டி அல்லாஹ் கேட்க மாட்டான், நீங்க ஏன் உதவியா கொடுக்க இல்லை? ஏன்னா சுன்னா முவக்கதா, சுன்னத்தான ஒரு விஷயம். அது சுன்னா முவக்கதா, விரும்பினவங்க காசு பணம் உள்ளவங்க கொடுக்கிறது ஏற்றமானது, அதுக்கு நன்மை இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒருவருக்கு வசதி இருந்தும் அவர் அதை விட்டுட்டாருன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான், நன்மையை தவற விடுகிறார். ஆனா அல்லாஹ் கேட்க மாட்டான், ஏன் நீ உதவியா கொடுக்கவில்லை, அல்லாஹ் கேட்கவே மாட்டான். சுன்னா முவக்கதா, சுன்னா முவக்கதான என்ன, செஞ்சா சுன்னாண்டா என்ன, செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை. இந்த ஹதீஸ் சொல்லுவான், மங்கான் லவ்சா, யாருக்கு வசதி இருந்தும் வலம் யுதஹி, அவர் உதகியா யார் கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாங்கள் தொழக்கூடிய திடலுக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று வருகிற இந்த செய்தி பலவீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னதாக நாங்கள் அந்த செய்தியிலே புரிந்து கொள்ள முடியாது. அறிவிப்பாளர் வரிசை அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இதை சொல்லி சொல்லியே பயங்காட்டுவாங்க. அன்புக்குரிய சொன்னா, நீங்க உதவியா கொடுங்க, வசதி இருக்குதா கொடுங்க, அதுக்கு சிறப்பு இருக்குது, நன்மை இருக்குது. ஆனால் கடன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இது அந்த அளவு அவசியமானது கிடையாது, ஃபர்ல் அல்ல. அப்படி ஃபர்லா இருந்தாலும் வசதி இருந்தால் தான் போகணும். உங்கள்கிட்ட இருக்குதா கொடுங்க. கடன் வாங்கி எப்படி உதவியா கொடுப்பீங்க? கடன் வாங்கி, ஏன்னா சென்ற வருடம் மாடு கொடுத்தோம், அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் கொடுக்காட்டி மக்கள் என்ன நினைப்பாங்க, ஹாஜியா லொஸ்ட் ஆயிட்டார் நினைப்பாங்க. எனவே பேருக்கும் புகழுக்கும் கடன் வாங்கி கொடுக்கிறது கூடாது. இப்படி நீங்க கடனாளியாக ஆகிவிட்டால் நாளை மறுமையில் கடனை கொடுக்காமல் அல்லாஹ்விடத்தில் போனால் நீங்கள் இந்த கடனின் காரணமாக, உதவியாவுக்காக வாங்கின கடனுக்காக நீங்கள் சில பொழுது நரகத்திலே போகலாம். ஏன்? வாங்கினவனுக்கு நீங்க கொடுக்கணும், கட்டாய கடமை. அது கடன் எடுத்தா திருப்பி கொடுக்கறது கட்டாய கடமை. உதவியா சுன்னா முவக்கதா, இது நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நான் இந்த சுன்னா முவக்கதான்ற விஷயத்தை இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அதை விட முக்கியமானது கடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறாங்க, கடன் வாங்கிட்டு போறாங்க. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதி இருந்தா தான் கடமை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடமை இல்லை. ஆனா கடன் எடுத்தா கொடுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாங்க மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்கள்ல பேருக்காக புகழுக்காக கடன் வாங்குறது, அதே மாதிரி மக்களுக்கு காட்டுவதற்காக நான் ஒரு பெரிய தனவந்தன் செல்வந்தன் என்ற புகழுக்காக மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறது, ஆனா பின்னால வட்டியோட தொடர்பு, இந்த மாதிரி விடயங்கள்ல ஒரு மனிதர் ஈடுபட்டு விட்டார் என்றால் அது ஹராம். ஹராம். அவருடைய பிரார்த்தனை எங்கு போய் அவர் துவா கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒமஷரபு ஹராம், அவர் குடிக்கிறது ஹராம். ஒன்று அவர் சம்பாதிச்சு குடிக்கிற சாப்பாடு குடிபானம் அது ஹராம். அதே மாதிரி ஹராத்தில் அவருடைய வாழ்க்கை கழியுது. அவருடைய ஆடை பார்த்தால் அவர் எல்லாருக்கும் தர்மம் செய்வார், நல்லது செய்வார், ஆனா அவர் தொழில் ஹராம். அவர் ஆடை அணிந்திருக்கிற ஆடை அதனால வாங்கினது ஹராம். உடலையும் ஹராத்தாலே நிரப்புவாரு. அப்படி இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு கேட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த பேணுதல் எங்க வரணும் என்றால் ஒன்று ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல வரணும். அதை விட கூடுதலாக ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்துல வர வேண்டும். இந்த ரெண்டையும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது என்ன? ஹுகூக்குல்லாஹ், தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக. சில பொழுது தொழுகையில முன்ன பின்ன வந்துட்டா, நாங்க ஒரு தொழுகை மிஸ் ஆக்கிட்டோம், முன்ன பின்ன ஆயிடுச்சு, யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிரியா அல்லாண்டு நான் துவா கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நாடினவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க முன்ன பின்ன ஆயிடுச்சு, இது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது, நான் ஏதோ தவறுதலா நான் என்ன செஞ்சிட்டேன், தொழுகையை விட்டுட்டேன்டா அல்லாஹ் இடத்துல நாங்க கெஞ்சி கேட்டு தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான். அதனால தொழுகை விடலாமன்ற அர்த்தம் இல்லை. தொழுகையை விடுறதுக்கு எந்த அனுமதியும் இஸ்லாத்துல இல்லை. என்ன அறியாம அல்லது நான் முடியாம அல்லது தெரியாம நான் அப்படி விட்டுட்டேன் என்று யாராவது நினைச்சீங்க அல்லது நடந்துட்டுது என்ற அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஹுகூக்குல் இபாதுடைய விஷயம் இருக்கிறது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். அதுல அடிப்படையான விஷயம் என்னென்றால் அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்றது. கூட பிறந்த சகோதரன் சகோதரியா இருந்தாலும் பொருளாதார விஷயத்துல அவங்க மன்னிக்கணும். என்ன தம்பி தானே, என்ன நானா தானே என்று நாங்க ஏமாத்திர இயலாது. இப்ப நிலம் இருக்குதானே, எங்கட இடம் இருக்கும், காணி இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க, நானா தம்பி 2 பேர் அவங்களுக்குள்ள வாப்பா பிரிச்சு கொடுத்திருப்பார், அல்லது இஸ்லாமிய சட்டப்படி அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஆனா தம்பியை நானா ஏமாத்தி ஒரு சான் அளவு எடுத்தாலும் ஒரு முழமளவு எடுத்தாலும் நாளை மறுமையிலே அதற்காக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார். அநியாயம் செய்தவர் ஏமாத்த இயலாது, சாதாரண விஷயம் அல்ல. நிலத்தை என்ன செய்வாங்க, ஒரு ஜான் கூடுதலா வேலியை போட்டுருவாங்க. இப்ப இவங்க நினைச்சிருவாங்க என்னடா இதெல்லாம் உலகத்தின் விஷயங்கள் தானே. ஆனா முன்சஃப்ல தொழுக, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதல்,
அவரை பார்த்தா மாஷாஅல்லாஹ் நல்ல பக்தி உள்ளவரா இருப்பார், நல்ல இபாதத்தாளியே. ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சான் எடுத்தாலும் சரி, ஒரு முழம் எடுத்தாலும் சரி, நீங்க ஹராத்தை சம்பாதித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த மனிதர் யாருடைய சொத்து எடுத்தீங்களோ அவரோடு சேர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்பட்டு அல்லாஹ் கேள்விகளை கேட்டு நீ அதற்குரிய எடுத்த இடத்துக்குரிய அந்த விடயத்தை நீ மன்னித்தாயா இல்லையா என்று அவன் அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதர் மன்னிச்சா சரி, அப்படி இல்லை என்றால் எங்களோட அமல்கள் எல்லாம் அநியாயமா அழிஞ்சு போயிடும். அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நாங்க சாதாரணமா புறம் பேசினாலே ஒருவர் மீது அவதூறு சொன்னாலே எங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படுது. என்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எத்தனை பேரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேருடைய சொத்தை சூறையாடி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு அநியாயம் செய்திருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எனவே இந்த விடயத்தில் ஒரு ரூபாயேனும் ஹராம் உடம்புல கலந்து விடக்கூடாது. இதுல பேணுதல் வரணும். நான் பாருங்க, எங்கட குடும்பத்தில விஷயத்துல இருந்தாலும் சரி, எங்களுடைய வீட்டுடைய விஷயத்துல இருந்தாலும் சரி, கடனுடைய விஷயம், பொருளாதார விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம், எதுல இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தையும் போயிட்டு நான் கடன் எடுத்தேனா திருப்பி கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லை யாருக்கு அநியாயம் செஞ்சிட்டோமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்புக்குரிய சகோதரர்களை குறித்த நபர் மன்னிக்கணும், இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இந்த விடயத்தில் மிகவும் கரிசனையோடு இருக்கணும். ஏனென்றா எங்கட வியாபாரத்துல ஹராம் சேர்ந்துடக்கூடாது, எங்கட வாழ்க்கையில ஹராம் சேர்ந்து விடக்கூடாது. உலகத்துல ஒரு மனிதன் கலிமா சொல்லி அந்த கலிமாவுடைய அகீதாவோடு தெளிவாக வாழ்ந்து மரணிக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெற நல்ல மரணத்தில் ஒன்றுதான் கடன் இல்லாம மரணிக்கிறது. கடன் இல்லாம மரணிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாளியாக இருந்த ஒரு ஜனாசா வந்து கடனாளியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மாட்டாங்க. ஏன்? அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு எவ்வளவு வன்மையாக இந்த செயற்பாடுகளை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்தில் நாம் புரிஞ்சு கொள்ளணும். நாங்க கடனோட தொடர்பட்டு கடன் வாங்கி அதே மாதிரி வட்டியோட சம்பந்தப்பட்டு ஏமாற்றம், வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல ஏமாற்றம், அதே மாதிரி மதுபானம், இந்த வியாபாரங்கள்லாம் ஈடுபட்டு எங்களை நல்ல வியாபாரத்துக்குள்ள களவு பொய் ஏமாற்றம் இருந்தாலும் ஒருவரை ஏமாத்தி காசை சம்பாதிச்சிட்டோம்டா, ஒருவர் வாராரு, ஒன்னும் தெரியாத ஒருவர் வாராருண்டா, 200 ரூபா உள்ள பொருளை 500 ரூபாய்க்கு வித்து அந்த மனிதனை ஏமாத்துவது, அதே மாதிரி நல்லதென்று சொல்லி அழுகின ஒரு பொருளை கொண்டு ஒரு பழத்தை கொடுப்பது என்பது, இப்படியான ஏமாற்றம், இதே போன்று ஒரு மனிதனுடைய அறியாமை பயன்படுத்தி இப்படியான வியாபாரங்கள் செய்து கிடைக்கிற பணங்களினூடாக இப்படி வியாபாரம் செய்து கிடைக்கிற பணத்தினூடாக நீங்க வாழ்ந்தால் உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களோட வணக்கங்கள் வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமாக இருக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்துல பேணுதல் இருக்க வேண்டும். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, இன்றைக்கு சில விடயங்கள் நாங்க சமூகத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறது, லேசா பணம் சம்பாதிப்பதற்கான நிறைய இடங்கள் இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இஸ்லாம் என்ற ஒரு வரையறை இருந்தால், இஸ்லாம் என்று இருந்தால் எங்களுக்கு தெரியும், இசை அதை நாம் பயன்படுத்தக்கூடாது, ஹராம் தானே. மதுபானம் ஹராம், எங்களுக்கு தெரியும். ஆண் பெண் கலவனாக இருந்து அதுல வரக்கூடிய விடயங்கள் எல்லாமே ஹராம். ஆண் பெண் கலவன, ஒரு அந்நிய ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது, ஒரு பெண் அந்நிய ஆணை பார்க்க, இதெல்லாம் ஹராம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இஸ்லாத்துல தடை. அப்ப இந்த மாதிரி விடயங்களை பயன்படுத்தி நாங்க எங்கட சம்பாத்தியத்தை அமைச்சு கொள்வது. உதாரணமா சொல்வதா இருந்தால், இன்றைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஃபாலோவர்ஸ் கிடைத்து விட்டால், அதே மாதிரி யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைத்து விட்டால், வேறு பல சமூக வலைத்தளங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அது ஹராம். உதாரணமாக யூடியூப் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு எல்லாருமே யாரெல்லாம் ஒரு போன் வச்சிருக்கிறாங்களோ, ஒரு நல்ல போன் இருந்துட்டால் அதுல யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்ப இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு அதன் மூலமா சம்பாதிக்கிறாங்க. அதுல என்ன சினிமா இருக்குது, ஆடல் பாடல் எல்லாம் போட்டு வருமானம் வருது. அதை எடுத்து பாத்தீங்களா நான் சம்பாதிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான வருமானங்களும் கூடாது. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க என்றால், நல்லதுதான், அவங்க நல்ல விஷயங்களை தான் போடுவாங்க, நல்ல சமையலை போடுவாங்க, நல்ல விஷயங்களை போடுறாங்க. ஆனாலும் அவங்க அதுக்குள்ள இருந்து வருமானம் காசு பெறுவதாக இருந்தால் அந்த கம்பெனியுடைய எக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஒத்துக்கொள்ளணும். யூடியூப் கம்பெனி எப்படி அவங்க சொல்லுவாங்க, நாங்க விளம்பரத்தை போடுவோம், நீங்க நல்ல ஒரு விளம்பரம், செருப்பு விளம்பரத்தை தான் நம்ம தெரிவு செய்வோம், அது ஹராம் இல்லையே செருப்பு விளம்பரத்தை போடுறது. ஆனா அதுக்குள்ள எப்படி ஹராம் வரும்? ஒன்று, மியூசிக் இல்லாத எந்த விளம்பரம் இல்லை. ரெண்டாவது, அந்நிய பெண் வருவாங்க அரகுற ஆடையோட, இதை பார்க்க வைக்கிறோம். நல்லதை போடுறீங்க, ஆனால் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க வைக்கிறதுக்கு நீங்க காரணமாக விடுகிறீர்கள். அதே மாதிரி நீங்க மியூசிக்கை கேட்க வைக்கிறதுக்கு நீங்க காரணமாறீங்கடா. இப்ப இதன் மூலமாக நீங்க
ஹராத்துக்கு உதவியாக இருக்கீங்க. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் உதவி செய்யுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் உதவி செய்யாதீர்கள். இப்ப சொல்லுவாங்க இது என்ன இது? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கடையில சிகரெட் விற்கிறாங்க. அந்த கடையில நீங்க பிஸ்கட் வாங்குறது வேற விஷயம். பார்க்கறது யூடியூப் பார்க்க கூடாதா? பார்க்கலாம். ஒரு சிகரெட் விற்கிற கடையில் நீங்க பிஸ்கட் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஹராமான வியாபாரத்தில் நீங்க பங்குதாரர் ஆகிறது இருக்குது, நீங்கள் பிசினஸ் பார்ட்னர் ஆகி உங்களுக்கு காசு வருமானம் வருது, அது ஹராம். அதே மாதிரி தான் இது. யூடியூப்ல வீடியோ பார்க்கறது தப்பு கிடையாது, நல்ல வீடியோ ஹலாலான. ஆனா நீங்க பங்குதாரராகி சம்பாதிக்கிறீங்களே அது ஹராம். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியாக இன்று சர்வசாதாரணமாக சில மௌலைமார்களை பயன் எடுத்தால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பயன் போயிட்டு பார்த்த இடையில ஒரு பொம்பளை வந்து டான்ஸ் ஆடுவாள். இப்படி இடையில விளம்பரம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்தால் வேற விஷயம். ஆனால் காசு எடுத்து அதன் மூலமாக விளம்பரம் வந்தால் அது ஹராத்தை அவர் சம்பாதிக்கிறார். அந்த மௌலவி செஞ்சாலும் சரி, எந்த மௌலவி செஞ்சாலும் சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராத்தை சம்பாதிக்கிறார், ஹராத்தை மக்களுக்கு காட்டுகிறார். எனவே அந்த பாவத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன துனியாவுடைய மோகம் வந்து விட்டால் ஹராம் ஹலால் எதையும் பார்க்க மாட்டாங்க. பேணுதலான வாழ்க்கை என்பது கிடையாது. அதுல எதுல பேணுதல் இருக்கும்? ஆடையில இருக்கும், அவங்களோட உடையில இருக்கும், அவங்களுடைய ஏனைய உடம்புல அவங்களுக்கு ஹலால் சுன்னத்து முஸ்தாப் எல்லாம் காட்டுவாங்க. நாங்க எப்படி இருக்கிறோம், எங்கட உடுப்பு தலப்பா, எங்கட ஜுப்பா, எங்கட இது எல்லாம் காட்டுவாங்க. ஆனால் இந்த சைடு இருக்கிறதே, இது ஈமான் இருந்தால், உண்மையான இறை உணர்வு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியான ஹராமான விடயங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி சம்பாத்தியம் பெறுவது என்பதும் கூடாது. இதுவும் ஊர் முழுக்க பயன் பண்ணாலும் சரி, உலகம் முழுக்க ஃபேமஸா இருந்தாலும் சரி, இதன் மூலமாக சம்பாத்தியம் வருமானத்தை பெற்றுக்கொண்டால் அவருடைய துவாவே கபூல் செய்யப்படாது. அது யாராக இருந்தால் அல்லாஹ் தஆலாக்கு அடையாளம் முக்கியம் இல்லை. இப்படி இருக்கிறாரே அவர் பயன் பண்றாரே, அல்லாஹ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. பேணுதல் என்பது ஹலால் ஹராம் பேணி அவர் வாழுகிறாரா, சம்பாதிக்கிறாரா, அப்படி என்றால் அல்லாஹ் துவா கபூல் செய்வான். இல்ல அவர் பெரிய அல்லாமா, அவர் பெரிய ஷேக், அவர் பெரிய முஹத்திஸ், அவர் பெரிய ஃபகீஹ், அதெல்லாம் தேவையில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ அறிஞர் என்ற பேர்ல இருப்பார்கள், ஆனா முழுக்க முழுக்க ஹராம், வட்டியோட தொடர்பு. நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம். ஆனா சம்பாத்தியம், வட்டி, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல, மோசடி, கடன், யாரா இருந்தாலும் சரி, நாங்க கொள்கைவாதி அதனால நாங்க எல்லாம் சொர்க்கவாதி இல்லை. கடன் இல்ல, அதே மாதிரி கடன் கொடுத்து எடுக்க இயலாது, அதே மாதிரி வியாபாரத்துல மோசடி, வட்டி, இந்த தொடர்புகள் இருந்தால் ஒரு பொழுதும் அல்லாஹ்விடத்துல அடுத்தவங்களை ஏமாத்திட்டு போய் சொர்க்கத்தை அடைய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தன் ஹராம் தொடர்புகிற பேணுதல் அற்ற ஒரு விடயம் என்ன தெரியுமா? எங்களோட வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கல நாங்க இந்த பேணுதலை நாங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய கடன் விஷயத்துல பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்றால், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை, இந்த விஷயத்துல ஒரு மனிதன் கை வைக்கிறது என்பது, எவ்வளவு நெத்திய சஜிதால வைத்தாலும் சரி, எவ்வளவு சுன்னத்தால் நோன்பு பிடிச்சாலும் சரி, நல்லா விளை கொடுங்க. ஹுக்கூக்குல்லாஹ், எவ்வளவு அதிகம் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும். ஆனா அதையெல்லாம் தரமட்டமாக்குறது, நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல. சுபஹானல்லாஹ், நன்மை அல்ஹம்துலில்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ். நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, அதை மௌத்து வரை அந்த நன்மையை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். நன்மையை பாதுகாக்கணும். நன்மையை பாதுகாக்காம பேணுதல் இல்லாமல் வாழ்ந்தால், நன்மை செய்வாரு, இங்கால செய்வாரு, அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார், இங்கால செய்வார், அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவருடைய மானம் மரியாதை, குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்து, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமினுடைய மானம், உதிரம், அவனுடைய மானம், மரியாதை, உதிரம், இதெல்லாம் ஹராம். ஹராமுன் தமுஹு, அவனுடைய இரத்தம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மானம், மரியாதை எல்லாம் ஹராமாக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவனுடைய மானத்துக்குள்ள நம்ம கை வைக்க இயலாது, அடுத்தவனுடைய மரியாதையில கை வைக்க இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை பத்தி அவதூறு சொல்றது, ஒரு மனிதனை பத்தி இட்டு கட்டுறது, ஒரு மனிதனை பத்தி புறம் பேசுறது, ஒரு மனிதன்கிட்ட இல்லாத பொல்லாத விடயங்களை சொல்றது, உண்மையான பேணுதல் உள்ள மனிதர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. இரட்டை முகத்தோடு இருக்க மாட்டாங்க. முன்னால ஒரு மாதிரி, பின்னால ஒரு மாதிரி, இவரிடத்துல ஒரு மாதிரி, அவரிடத்துல ஒரு மாதிரி, இந்த இரட்டை முகங்கள். அதே மாதிரி பேசினா பொய் பேசுவார், அவர் வாக்குறுதி அளித்தால் மீறுவார், வாக்குறுதி அப்படியே அவர் உடைத்து விடுவார், உடன்படிக்கை செஞ்சா அதை அப்படியே துண்டாக்கி விடுவார், ஏதாவது பேசினா மோசமா பேசுவார். இந்த முனாஃபிக், நிஃபாக் தனம், இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்காது. பேணுதல் அங்கு வரணும். நான் பொய் பேச மாட்டேன், எல்லாம் செய்வாரு, ஆனா வாயை திறந்தா பொய், கடன் எடுத்தா கொடுக்க மாட்டார். என்ன இபாதத், என்ன வணக்கம், என்ன பிரயோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, பேசினா பொய், ஏமாத்துறது,
நான் இன்றைக்கு தாரேன், நாளைக்கு தாரேன், நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன். ஆனா செய்வது இல்லை. இதுல என்ன பேணுதல்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்களோட நன்மைகளை அழித்து விடக்கூடாது சகோதரர்களே. எங்களோட நன்மைகளை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில பேணுதல் இருக்கணும். இந்த உலகத்தின் மீது அபரிமிதமான ஆசை, உலகத்தின் மீது பற்று கொண்டு விட்டால், இந்த உலகத்துல நான் எப்படியாவது நல்ல சம்பாதிக்கணும், நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும், அதற்காக எதையும் செய்ய தயார் என்று வந்து விட்டால் அடுத்தனுடைய மானம் பெருசாக தெரியாது, மரியாதை பெருசாக தெரியாது, அடுத்தனுடைய பொருளாதாரம் பெருசாக தெரியாது, அடுத்தனுடைய சொத்து பெருசாக தெரியாது, அடுத்தனுடைய செல்வம் பெருசாக தெரியாது. நான் 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 எப்படியாவது வாழணும், எப்படியாவது சம்பாதிக்கணும். நீங்க சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமா கொஞ்சம் பாக்குறீங்க இல்லையே அப்படின்னா அது நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும். நான் டைமுக்கு தொலை வருவேன், டைமுக்கு நோவு பிடிப்பேன், டைமுக்கு ஹஜ் செய்வேன், டைமுக்கு நான் இப்படி செய்வேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் தன்னை நல்லவராக காட்டுகிற பலர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தனிமை என்று வந்துவிட்டால், குடும்ப வாழ்க்கை என்று வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமாகவே கழிகிறது. ஏன்னா குடும்பத்துக்குள்ள அவர் எந்த ஒரு மரியாதை, தன்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்தில், மனைவியினுடைய விஷயத்தில் எந்த ஒரு கரிசனையும் எடுப்பது கிடையாது, அதுல ஒரு பேணுதல் கிடையாது. அதே மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தில் எந்த பேணுதல் கிடையாது. ஆனா சமூகத்துல அவர் ட்ரஸ்டிலும் இருப்பார், தலைவராக இருப்பார், செயலாளராக இருப்பார், அவர் எந்த இடத்திலும் இருப்பார், அவர் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவராக இருப்பார். ஏன் மக்கள் எல்லாம் அவரை பார்த்தால் பெரிய அந்தஸ்துக்குரியவர் என்று நினைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவருடைய பொருளாதாரம், தொடர்பாடல், குடும்பம், பேணுதல், பக்குவம் இருக்காது. தனி மனித ஒழுக்கத்துல சீரில்லை. ஊருக்கு நான் இங்க இல்ல, நான் பொதுவாக பல இடங்கள்ல அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா உலகம் முழுக்க இந்த மெசேஜ் செய்தி போறதுனால சொல்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சில பள்ளிவாசலுடைய தலைவர்கள் அவர்கள் விற்கிறது முழுக்க, வியாபாரம் முழுக்க பச்சை ஹராம். ஆனா அவரை தலைவரா போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருப்பாங்கண்டா, அவரை போட்டா தானே காசு கொஞ்சம் அந்த பள்ளிக்கு செலவழிப்பாரு. ஏன் இந்த அநியாயம்? ஏன் இந்த அநியாயம்? ஒரு ஹராத்தை தொடர்படுகிற ஒரு மனிதர் பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத, அல்லாஹுடைய தூரப்பார்வை, அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய நிலையில், அல்லாஹ் விட்டும் தூரமான நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை எப்படி நீங்க சமூக தலைவராக்க முடியும்? அன்புக்குரிய சார், அதே மாதிரி தான் அங்கிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சில பொழுது அவருடைய தனி மனித ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் பயம் போட்டு விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலருக்கு சூரத்துல் ஃபாத்தியா தெரியாது, ஆனா பள்ளியினுடைய தலைவர், உபதலைவர் சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆனே தெரியாது, குர்ஆன் என்னன்னு தெரியாது. அவர் என்ன செய்வாரு? வந்து பள்ளி மௌலிட்டு சொல்லுவாரு, நீங்க கொஞ்சம் கூட்டி ஓதுங்க, கொஞ்சம் குறைச்சு ஓதுங்க, பயான் பண்ணும்போது அப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. குர்ஆன் சுன்னாவை பேசுகிற தௌஹீத்வாதிகள், அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க யாரும் அப்படி கிடையாது. ஆனால் நான் பொதுவாக உள்ள சமூகத்தை விழிச்சு சொல்றேன். ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்ட உண்மையான உணர்வு தக்குவா இருந்தா நாங்க எங்களை திருத்துறதுல, எங்கட வாழ்க்கையை சீர்படுத்துறதுல நாங்க கரெக்டா இருப்போம். ஊர் முழுக்க பாத்தீங்களா, மாஷா அல்லாஹ் வாராரு, முன்சப்ல இருக்கிறார் வெள்ளிக்கிழமையில, அடுத்த 5 நேரத்துக்கு பள்ளிக்கு இல்ல, தொழுகை இல்ல. என்ன நிர்வாகம், என்ன தலைவர்? அவர் வட்டியோட தொடர்பு, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல மோசடி, அதே மாதிரி அடுத்த அந்நிய பெண்களோடு தவறான தொடர்புல இருக்கிறார். அவர் இமாமாக, மௌலவியாக. ஆனால் பள்ளி தலைவர், உபதலைவர், செயலாளர் என்ன பிரயோசனம்? அந்த நாடு, இந்த ஊர் உருப்படுமா? உருப்படாது. இந்த சமூகம் உருப்படுமா? உருப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சமூகம் வட்டியோடு தொடர்படுவார்களோ, ஹராமான தொடர்பில் ஈடுபடுவார்களோ, பேணுதல் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலிலே, ஹராமான வழிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்களோ, அவர்கள் ஒருபொழுதும் வெற்றி பெற மாட்டார்கள். அப்படி இருந்தா எப்படி சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை வழிபடுத்துறது? இவர் மதுபானத்தை வியாபாரம் செய்யறாண்டா, நீங்க பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க மதுபானத்தை குடிக்காதீங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாதீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவர் வியாபாரம் செய்யறாரு, இது ஹராம். குடிக்கிறது ஹராம், விற்கிறது ஹராம். இது 2 பேரும் ஒன்னதான் செய்யறாங்க. சில மூத்தவங்க மூக்குக்குள்ள தூளை போடுறாங்க, கொஞ்சம் இளைஞர்கள் வாலிப பிள்ளைகள் செய்யணும், அதை கொஞ்சம் பணிச்சு வாய்க்குள்ள போடுறாங்க. 2 ஹராம். அவர் சொல்ல நம்ம பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போறாங்க, நீங்க ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஹராத்தோடு நாம் எங்களுடைய வாழ்க்கை கழிப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் இருக்காது. பேணுதல் இல்லை என்றால் இந்த உலகம் குறிக்கோள் என்று வாழ்வோம், அடுத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டோம். எங்களுடைய விடயங்கள், அடுத்தவனுடைய ஹக்கை பத்தி யோசிக்க மாட்டோம். அடுத்தவனுக்கு இது போகணுமே, அடுத்தவனுக்கு இது போய் சேரணுமே, அடுத்தவனுக்கு இது சம்பந்தப்படுதே, அதை யோசிக்க மாட்டோம். எனக்கு கிடைச்சா போதும் என்று வாழ்வார். அதே மாதிரி தன்னுடைய விடயத்தில தன்னை சீர்படுத்த முயற்சிக்க மாட்டார். தன்னை ஒரு பெரிய ஒரு ஆளா காட்ட நினைப்பாரை தவிர தன்னுடைய அந்த சீர்திருத்தத்தை அவர் யோசிக்க மாட்டார். இந்த நிலை வந்துவிட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய மிக மோசமான ஒரு நிலைக்கு அவர் ஆளாகுவார். அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய அமல்கள் குறைபாடுள்ளதாக இருக்கும். நாளை மறுமையில்
குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார். அடுத்தவருக்கு அநியாயம் செஞ்சு அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருந்தால் அந்த மனிதர் விசாரிக்கப்படுவார். அந்த நாளையில் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு நான் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அங்க எனக்கு எதுவுமே பலனளிக்காம போச்சுதே எங்க செஞ்ச அமல்கள் நீங்க யோசிக்கிறதுக்கு பதிலாக இங்க யோசிக்கணும், மறுமைக்கு எதுவுமே எங்களுக்கு பலனளிக்காதுண்டா அதை விடுறதுதான் பேணுதல். அது வர்றதுதான் பேணுதல். நாளைக்கு மறுமையில் இது பலனளிக்காதா விட்டுருங்க, நாளைக்கு மறுமையில் இது உதவி செய்யாதா விட்டுருங்க, நாளைக்கு மறுமையில் இது எங்களுக்கு கை கொடுக்காதா விட்டுருங்க. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகிற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, இதுக்கு ஒரே வழிதான், உள்ளத்தை பரிசுத்தமாக்குங்க. உள்ளத்துக்கு அதனுடைய தக்வாவை இறைச்சத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அதை பரிசுத்தப்படுத்துறியா அல்லாஹ், அதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நீதானியா அல்லாஹ், அதனுடைய பொறுப்புதாரி நிர்வகிப்பவன் நீதானியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. எனவே எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உலகம் என்ற உலகத்திலே இருக்க அசிங்கங்கள் அழுக்குகளை எங்களோட உள்ளத்தை பாதுகாத்து அதை தூய்மையான உள்ளமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கிற உள்ளத்துக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.